ஜெயா எதுக்கா இப்படி ஒரு காரியம் பண்ணுறாங்க? அவங்களுக்கு சொத்து மேலேயே அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஜெயா பேரில் இருக்க சொத்தை கவர்மெண்ட் கேட்கறதுனால அவங்க கையெழுத்து போட்டு தர சொல்கிறாங்க ஜனாமா. ஆனால் போட மாட்டேன்னு போயிடுறாங்க ஜெயா. அந்த கந்து வட்டி சரளா கேட்டப்போ கூட ஜெயா முழு மனசாக ஒத்துக்கலை. தமிழ் கேட்குறாங்க, அம்மா அந்த பொம்பளைக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜெயா சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் அந்த இடத்த நான் தரமாட்டேன், சரளான்னு கிடையாது, அம்மா கேட்டால் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு ஒன்றுமே புரியலை. வழக்கம் போல் இங்கே கணேசன் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாரு. இந்த பக்கம் சரளாவை ஏவி விட்டு ஜெயராணி இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளி விட்ட கணேசன் இப்போ பணத்துக்காக தான் அப்படி பண்ணுறா அப்படின்னு மீனாவை ஸ்க்ரூ பண்ணி திரும்பியும் அவங்கள முருங்கை மரம் ஏற வைக்கிறாரு. சிஎம்ஏ டைரெக்டாக ஜனாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஜனகாம்பால், என் பிஏ வந்து பேசினாரு, என் ஒய்ஃப் வந்து பேசினாங்க, என்ன செய்ய போகிறீங்க, ஒரு வாரத்தில் அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சிஎம் கிட்ட ஜனாமா சொல்கிறாங்க. தமிழுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாமா, ஜனாமா உன்னை வீட்டுக்கு இப்போ கூப்பிட்டதே பெருசு, நீ வீட்டுக்கு வந்து இங்கே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆனாலும் வீட்டுக்கு வர்றாங்க. கணேசன் இதுதான் சாக்கு அப்படின்னு குதிக்கிறாரு. அதான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனேன்ல, இப்போ என்ன வந்திருக்க, ஜனாமா கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஜனாமா சொல்கிறாங்க, கையெழுத்து போட்டுரு, அந்த இடத்தோட வேல்யூவோட 2 மடங்கு பணம் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயா நான் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜனாமாக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. தமிழுக்கு நம்பவே முடியல, நம்ம அம்மா ஏன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. பிரகாஷும் முழிக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை ஜனாமா முதல்ல வாங்கின ப்ராப்பர்ட்டி அவங்களோட ராசியான இடம், அதை அவங்கள விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஜெயா நினைக்கிறாங்களா, இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.